வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் வில்மிங்டனில் நடைபெறும் 4வது குவாட் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியமானது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அணைகளை சேதப்படுத்துவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் எச்சரித்துள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் வெற்றி பெற 515 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க வில்மிங்டனில் நடைபெறும் 4வது குவாட் உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து இந்தியா அமெரிக்கா இடையேயான விரிவான ஒத்துழைப்பு மற்றும் அரசியல் நட்புறவு குறித்த பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். பருவநிலை மாற்றம், அதிநவீன உயர் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து குவாட் தலைவர்கள் ஆலோசனைகளை மேற்கொள்ள உள்ள நிலையில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, வளம், முன்னேற்றம் ஆகியவை குறித்து குவாட் நாடுகள் விவாதிக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார். இந்த 3 நாள் பயணத்தின் இறுதி கட்டமாக நியூயார்க்கில் ஐநா சபை சார்பிலான எதிர்கால உச்சி மாநாட்டிலும் பிரதமர் உரையாற்றுகிறார். மனித நேயத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள குவாட் தளம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ், ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். நரேந்திரமோடி அரசின் 3வது ஆட்சியின் முதல் 100 நாட்களில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2047ல் இந்தியாவை வல்லரசாக மேம்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மீனவர் நலனில் மத்திய அரசு உரிய கவனம் செலுத்துவதாகவும் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியமானது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்தளவுக்கு ஒரு ஹை லெவல் கமிட்டி இல்லை பல பேர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணது. சீனியர் ஜூரிஸ், அகாடமிஷியன்ஸ், ரிட்டையர்டு ஜட்ஜஸ், இப்ப இருக்கிற ஜட்ஜஸ், வைஸ் சான்சலர்ஸ், பொதுமக்கள், அரசியல் கட்சிகளினுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டுதான் அறிக்கையானது இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், மேன் பவர் 2047 வளர்ச்சியடைந்த நாடாக ஆகணும்னா நம்மளுடைய செலவினத்தை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். எலெக்ஷன்ல நிறைய செலவினங்கள், மேன் பவர் அதிகமாக செலவழி, இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமான ஒன்று. இது காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தாத்ரா நாகர் ஹவேலியின் சில்வாசாவில் உள்ள நமோ மருத்துவ கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் மாணாக்கர் மற்றும் பேராசிரியர்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார். தொடர்ந்து டையூவில் பஞ்சாயத்து அமைப்புகளின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடனும் அவர் பேசுகிறார். தொடர்ந்து கோக்லாவில் பிரதமரின் வீட்டு வசதி திட்ட குடியிருப்புகள், டையூவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையையும் நாளை திறந்து வைக்கிறார். இந்தியா பிரேசில் இடையே எரிசக்தி துறையில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பிரேசிலில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய அமைச்சர் அந்நாட்டு அமைச்சருடன் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கிடையே உயிரி எரிபொருள் வர்த்தகத்தில் பரஸ்பர ஒத்துழைப்பு அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் வரும் திங்கட்கிழமையுடன் நிறைவடைவதால் பரப்புரை விறுவிறுப்படைந்துள்ளது. 6 மாவட்டங்களின் 26 தொகுதிகளில் வரும் புதன்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா பூஞ்ச், ரஜோரி, ஜம்மு மாவட்டங்களில் இன்று தேர்தல் பேரணியில் பங்கேற்கிறார். காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல் காந்தி, தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் திரு ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்டோரும் பல்வேறு இடங்களில் வாக்குகளை சேகரிக்க உள்ளனர். டெல்லி முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் அதிஷி மர்லேனா இன்று மாலை பதவியேற்கிறார். டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு வினய்குமார் சக்சேனா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதிஷியுடன் 5 அமைச்சர்களும் இன்று பதவியேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அணைகளை சேதப்படுத்துவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் எச்சரித்துள்ளார். வேலூர் காட்பாடி அருகே குகைநல்லூரில் பொன்னை ஆற்றின் குறுக்கே 12 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், மக்களுக்கான திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அதனை மக்கள் பாதுகாக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் மாணாக்கர் வேலைவாய்ப்பை பெறும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரியில் தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கி பேசிய அவர், இளைஞர்கள் சொந்தமாக தொழில் தொடங்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். அரசு தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் 29 பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு நம்ம மாவட்டத்தில் மட்டும் 1852 இளைஞர்களுக்கு அதில் கலந்துவிட்டு இதில் பயிற்சி பெற்ற 169 இளைஞர்கள் அரசு வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 1104 கோடியே 78 லட்சம் ரூபாய் மானியம் தந்து 2993 கோடியே 97 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வாங்கி தந்து இதுவரை தமிழ்நாட்டில் 33,466 இளைஞர்களை தொழில் முனைவராக உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி ஜங்ஷன் ரயில்வே மேம்பால பணிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் தொடங்கப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார். 138 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் இப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் தொடர்பாக இன்று அவர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை, திண்டுக்கல், எடமலைப்பட்டி புதூர், டிவிஎஸ் டோல்கேட், காஜாநகர் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்வது தொடர்பாக விரிவான ஆலோசனைகளும் இன்று நடைபெற்றன. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளை துரிதமாகவும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்ள வேண்டும் என இதன் தலைமை இயக்குநர் திரு பியூஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு 4வது படைப்பிரிவை ஆய்வு செய்த அவர், அதிகரித்து வரும் இணையதள குற்றங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். வயநாடு, விஜயவாடா நிலச்சரிவுகளின் போது சிறப்பாக செயல்பட்ட பேரிடர் மீட்பு வீரர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். முன்னதாக 4வது படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் சாகச நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கடலில் மாற்றங்கள் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளின் அடிப்படையில் கடல் பகுதிகள் தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கடற்கரை தூய்மை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுகின்றன. நாகை, வேளாங்கண்ணி கடற்கரை பகுதியில் பொதுமக்கள், மாணாக்கர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தூய்மை பணிகளை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இன்று சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தினையொட்டி வேளாங்கண்ணி கடற்கரையில் தூய்மைப்படுத்தும் பணியினை கடலோர பாதுகாப்பு படையின் ராணி துர்காவதி கப்பலில் பணிபுரியும் கடற்படை வீரர்கள் மேற்கொண்டார்கள். கடற்கரையில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் இதர குப்பைகளை கல்லூரி மாணவ மாணவர்களுடன் இணைந்து கடற்படையினரும் அப்புறப்படுத்தி சுத்தம் செய்தனர். கடற்கரையினை மாசில்லாமல் பாதுகாப்பதன் அவசியம், தூய்மையின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தனர். தூய்மையான கடற்கரையினை பாதுகாத்து வருங்கால இளைய தலைமுறையினருக்கு அளித்திடுவோம், கடல் தூய்மை அத்தியாவசியம் என்பது குறித்தும் விளக்கினார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். நெல்லை கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகேயன் இன்று தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு பல்வேறு புதிய வடிவமைப்பில் தயாரிக்கப்பட்ட பட்டுப்புடவைகள், பருத்தி சேலைகள் உள்ளிட்ட துணி ரகங்கள் 30% தள்ளுபடியில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக கூறிய அவர், 12 கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை மற்றும் மதிய உணவு திட்ட செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் ரத்னசாமி தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று நடைபெற்ற உலக அமைதி தின பேரணியில் பள்ளி, கல்லூரி மாணாக்கர், காப்பக குழந்தைகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று 515 என்ற வெற்றியிலக்குடன் விளையாடும் பங்களாதேஷ் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் விக்கெட் இழப்பின்றி 44 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 287 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 376, பங்களாதேஷ் 149. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் வில்மிங்டனில் நடைபெறும் 4வது குவாட் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார்.
நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியமானது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அணைகளை சேதப்படுத்துவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் எச்சரித்துள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் வெற்றி பெற 515 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.